ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி தேங்காய் பர்ஃபி. நம்ம ஓல்ட் டேஸில் இதை சாப்பிட்ட ஞாபகம் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு போகும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டிலையே. அதுக்கு நான் வந்து 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இது. ஸோ தேங்காய் துருவல் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திங்கன்னா அதே 1 கப்புக்கு நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டையுமே வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் செய்யக்கூடியது. தேங்காய், அதுக்கப்புறம் சீனி, அப்புறம் தண்ணி, இவ்வளோ தான். இப்போ இந்த 1 கப் நான் தேங்காய் துருவல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் 2 கலரில் தேங்காய் பர்ஃபி டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று ஒயிட் கலர் அண்ட் ஆல்சோ ப்ரௌன் கலர். இப்போ நான் பண்ணுறது ப்ரௌன் கலர் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தேங்காயில் உள்ள அந்த பின்னாடி ப்ரௌன் பார்ட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துருங்க. இப்போ வந்து நான் அந்த 2 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து ரோஸ்ட் பண்ணி அதை நான் எடுத்து இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் நெய்யில் வறுக்காமல் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வரும், சரிங்களா? ஸோ ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த பின்னாடி உள்ள அந்த பாட்டை எடுத்துருங்க. ப்ரௌன் கலர் பாட்டை நீங்கள் வந்து எடுத்துருங்க, அவாய்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெய்யில் வறுத்த அந்த தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரே ஒரு சுட்டு மட்டும் சுற்றி அரைச்சிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் எடுத்திருக்க தேங்காய் துருவல் கொஞ்சம் கொருன்னு இருக்குது. ஸோ இதை நான் அரைச்சிட்டேன். இப்போ நான் அரைச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப நைஸ் ஆயிரும். ஸோ நைஸான அந்த தேங்காய் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் பர்ஃபிக்கு வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போ நீங்கள் இதே தேங்காய் துருவலை நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் நல்ல சீனி பாகில் நல்லா கிண்டி லாஸ்ட்டில் பீஸ் போடும்போது உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவல் கொஞ்சம் கொருன்னு இருந்தது அப்படின்னா அதை வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதை நான் சுற்றி எடுத்து வைக்கிறத வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அந்த தேங்காய் துருவல் வந்து எப்படி உதிரியாக விழுதுங்கிறத பாருங்கள். ரொம்ப குட்டியாக ரொம்ப இதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப சுற்றிடாதீங்க மிக்ஸி ஜாரில். ஏன்னா நீங்கள் ரொம்ப சுற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மை போல் ஆயிரும். அப்படி இருந்தாலும் தேங்காய் பர்ஃபி வந்து நல்லா இருக்காது, ரொம்ப கடிப்படும் போது வந்து நல்லா இருக்காது அந்த தேங்காய் பர்ஃபி. ஆனால் இது மாதிரி கொஞ்சம் கொருன்னு இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றப்போ நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும், சூப்பராக. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு தேங்காய் பர்ஃபியை நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் பிளெண்டரில் ஒரு சுற்றை மட்டும் சுற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் சுகர் அளக்க போகிறேன். இது நீங்கள் வந்து கிட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம், நாட்டு சக்கரை. அண்ட் இதில் வந்து நான் வந்து 1 கப் வந்து சீனி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கீழே அடி பிடிக்கும். அதனால் இப்போ வந்து அதுக்கு 1/4 கப் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி வந்து ரொம்ப குறைச்சே ஆட் பண்ணுங்கள். சீனி அந்த ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் இதுக்கு வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா அது எல்லாமே நல்லா சீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்படி லைட்டாக விழுற மாதிரி இருந்தால் கூட போதும். நீங்கள் இப்போ தேங்காவை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போவே தேங்காவை ஆட் பண்ணி அதை கிளறும் போது தான் உங்களுக்கு அந்த தேங்காயில் நல்லா அந்த சீனிப்பாக வந்து உள்ளே இறங்கும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்காமல் இருந்துச்சுன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வருங்க. ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் பார்த்திங்களா தேங்காவை, அதனால் ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க, பொறுமையாக கிண்டிகிட்டே இருங்க. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாருங்கள், லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இன்னும் நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ எகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக இந்த பார்த்திங்களா எப்படி அப்படியே தனியாக வருது. ஸோ இப்படி இருக்கணும், பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து நம்ம ஒரு பிளேட்க்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அப்படியே சூடாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த பிளேட்டில் நெய் தடவிக்கணும் அப்படின்னாலும் நெய் தடவிட்டு அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நான் இதில் கிளாஸ் பிளேட் யூஸ் பண்ணதுனால நான் நெய் தடவலை. ஸோ இதை அப்படியே அதில் கொட்டிட்டு பாருங்கள், அந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி வரப்போ தான் தயவு செய்து இந்த தேங்காய் வந்து எடுங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பர்ஃபி வந்து கட் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது எடுத்தால் தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது கரெக்டான இதில் வந்து வரும். ஸோ இது நம்ம வந்து நல்லா சமப்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கரெக்டாக வந்து சமப்படுத்தி வச்சுக்கிறேன். அண்ட் பீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் தொட்டு பார்ப்பேன். ஸோ 5 மினிட்ஸில் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப உள்ளே வந்து இறங்குது. அப்படி இறங்கக்கூடாது.
ஒரு 5 to 10 மினிட்ஸ், அதாவது 10 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. அண்ட் நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்போவும் உங்களுக்கு வந்து உள்ளே அமுங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கட் பண்ணி ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீசஸ் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 15 to 20 நிமிஷம் கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் பொறுமையாக. இப்போ நான் வந்து பீஸ் போட்டுட்டேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. அந்த சுகர் சிரப் வந்து அந்த தேங்காயில் நல்லா இறங்கி, ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் போட்டு கிண்டிகிட்டு இருந்தோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கிண்டியிருப்பேன். அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுகர் சிரப் அப்படி இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து சுகர் சிரப்பை நல்லா நீங்கள் வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரை நீங்கள் வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து கிண்டும் போது உங்களுக்கு வசதி வராது. அதனால தான் நான் கொஞ்சம் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரை வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே வந்து அந்த தேங்காவை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா, அது கிளறி அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இதை அப்படியே வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இதை உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆக்சுவலி செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுமா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் கட் பண்ணுறது வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு பொறுமையாக 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். ஸோ ½ அன் ஹவரில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக தேங்காய் பர்ஃபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்றப்போ அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. உள்ளே அந்த சீனி பாகோட அந்த தேங்காவும் அதுவும் சேர்ந்து உள்ளது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் நீங்கள் முந்திரி இதே மாதிரி கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம், அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி ஈத் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் ஈது கூட செஞ்சு காமிக்கலாம். உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற ரெசிபி தானே இது. ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.